அனைவருக்கும் வணக்கம். இந்த லெசனில் நம்ம ஆகஸ்ட் 2020 மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம 50 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அதனுடைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் 2 பார்ட்டை நான் பிரிச்சிருக்கேன். பார்ட் 1ல் 25 கொஷின் 25 கரண்ட் அஃபேர்ஸும், பார்ட் 2ல் 25 கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க போகிறோம். ஓகே, லெசனுக்குள்ளே போகலாம். முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ், விருதுகள். ஃபர்ஸ்ட் கொஷின், மாரியப்பன் தங்கவேலு ஆகஸ்ட் 2020 எந்த அவார்டு வாங்கினார்? அர்ஜுனா அவார்ட், கேல் ரத்னா அவார்ட், பத்மஸ்ரீ, பத்மபூஷன். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கினார். எதுக்காக வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா உயரம் தாண்டுதல், அது பேரா அத்லெட்டிக்ஸ். கேல் ரத்னா அவார்டு பொதுவாக 4 வருஷத்துக்கு ஸ்பெக்டாகுலராக பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு மாரியப்பன் தங்கவேலு 2016 ஒலிம்பிக்ஸ் மெடல் வாங்கினார். ஆனால் அவருக்கு 2020 தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கேல் ரத்னா அவார்டு 4 வருஷம் ஒரே ஒரு ஈவெண்ட்டில் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும் அந்த விருது உங்களுக்கு கிடைக்காது. 4 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ந்து நல்லபடியாக இன்டர்நேஷ்னல் நேஷ்னல்லையும் பர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த விருது கிடைக்கும். ரெண்டாவது கேள்வி, which sports person did not get the கேல் ரத்னா அவார்டு in August 2020? இந்த கீழே உள்ள விளையாட்டு வீரர்களில் 2020 கேல் ரத்னா அவார்டு யார் வாங்கவில்லை? ஆன்சர் இஸ் கீதா போகத். ஆக்சுவலாக வாங்கினது யாருன்னா வினீஷ் போகத் தான் வாங்கினாங்க. அதனால அவங்களுடைய விளையாட்டுங்களையும் டிஎன்பிசியில் கேட்பாங்க, அதனால் அதுவும் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். வினீஷ் போகத் மல்யுத்தம், ராணி ராம்பால் ஹாக்கி, மணிகா பாத்ரா டேபிள் டென்னிஸ், ரோஹித் சர்மா கிரிக்கெட். இதில் கேல் ரத்னாவோட ஃபஸ்ட்டு வாங்கினது யாருன்னா விஸ்வநாதன் தான். முதல் இதை தொடங்கின முதல் ஆண்டு வாங்கினவர். இந்த படத்தில் இருக்கிறது மணிகா பாத்ரா. டேபிள் டென்னிஸில் இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க டேபிள் டென்னிஸில் வாங்கினது இதுதான் முதல் முறை. ஸோ அதனால் அவங்க இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது கேள்வி, ஜெயசீலன் ரஞ்சித் குமார் இந்த படத்தில் இருக்கவர். அவர் இந்த வருஷம் ஆகஸ்ட் 2020 அவார்டு வாங்கியிருக்காரு. என்ன அவார்டு? துரோணாச்சாரியர் அவார்டா, இல்லை அர்ஜுனா அவார்ட், தியான்சந்த் அவார்ட், டென்சிங் நார்கே அட்வென்ச்சர் அவார்ட்? ஆன்சர் இஸ் தியான்சந்த் அவார்ட். அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அதாவது வாழ்நாள் சாதனை. இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்டு எல்லா வருஷமும் 29 ஆகஸ்ட் அன்னைக்கு கொடுப்பாங்க. அதாவது நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு கொடுப்பாங்க. எதுக்காக அன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா அது தியான்சந்தோட பர்த்டே. அன்னைக்கு தான் இந்த அவார்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இது இல்லாமல் என்னென்ன அவார்டு இருக்குது? அதாவது துரோணாச்சாரியா அவார்டு, அர்ஜுனா அவார்டு, தியான்சந்த் அவார்டு இல்லாமல், கேல் ரத்னா அவார்டு இல்லாமல் 2 அவார்டு இருக்குது. அதாவது டென்சிங் நார்கே அட்வென்ச்சர் அவார்டு, அது சாகசங்கள் பண்ணுறவங்களுக்குரிய அவார்டு. அப்புறம் ராஷ்ட்ரிய கேல் புரோட்டோஷன் புரஸ்கார், இது கம்பெனிகள் விளையாட்டை ஊக்குவிக்கிற கம்பெனிகளுக்கான விருதுகள். இது எல்லா விருதுகளும் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு, நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு கொடுக்கப்படுகின்றன. 4வது கேள்வி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டின் அப்துல் கலாம் அவார்டு 2020 அதை வாங்கினது யார்? டாக்டர் சிவன் இஸ்ரோ, டாக்டர் சௌமியா சாமிநாதன், செல்வகுமார் ஃப்ரம் ஆனந்தன் ஃபவுண்டேஷன், கீதா கோபிநாத். ஆன்சர் இஸ் செல்வகுமார் ஃப்ரம் ஆனந்தம் ஃபவுண்டேஷன். இவர் கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்களுக்குரிய மேல் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ஆனந்தம் ஃபவுண்டேஷன் மூலிமா. அதுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இது சுதந்திர தினக்கு கொடுக்கப்படுற விருது. அதே மாதிரி அன்னைக்கும் உங்களுக்கு கல்பனா சாவ்லா அவார்டும் கொடுக்குறாங்க எல்லா வருஷமும். இந்த வருஷமும் வாங்கியிருக்காங்க. அது என்னென்னு அதாவது மோர் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை சர்ச் பண்ணி படிங்க. 5வது கேள்வி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டின் COVID-19 கொரோனா ஸ்பெஷல் அவார்ட் சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டாக்டர் பீலா ராஜேஷ். இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திர தின அன்னைக்கு கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட் 15. ஓகே, டாக்டர் பீலா ராஜேஷ், டாக்டர் சௌமியா சாமிநாதன், டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் விஜயபாஸ்கர். ஓகே, இவங்க எல்லாமே கொரோனா ரிலேட்டட் பீப்புள் தான். இவங்க இதில் யார் வாங்கினா சிறப்பு விருது? சௌமியா சாமிநாதன். இவங்க சீஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் WHO, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்காக சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறையா இவங்க அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்ககிட்ட WHOவில் இவங்க இருக்கிறதுனால இவங்ககிட்ட நிறையா அட்வைஸ் கேட்டு அதை பெற்று அதை சிறப்பாக இந்த கொரோனா காலத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த அவார்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஆல்சோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், இவங்க வந்து எம்எஸ் சுவாமிநாதனுடைய மகள், அதாவது வந்து இவங்க ஃபாதர் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன், அவங்களுடைய மகள் தான் இவங்க சௌமியா சாமிநாதன். 6வது கேள்வி, தமிழ்நாடு கவர்மெண்டோட பெஸ்ட் பர்ஃபார்மிங் கார்ப்பரேஷன் அவார்டு வந்து யாருக்கு இந்த வருஷம் எந்த நகரத்துக்கு வழங்கப்பட்டது? வேலூர், சேலம், விழுப்புரம் அண்ட் தருமபுரி. கரெக்ட் ஆன்சர் இஸ் வேலூர். விழுப்புரம் வந்து கார்ப்பரேஷன் கிடையாது, அது ஒரு முனிசிபாலிட்டி. அது வந்து பெஸ்ட் முனிசிபாலிட்டி கேட்டகரியில் வந்திருக்கு இந்த வருஷம். பெஸ்ட் டவுன் பஞ்சாயத்து வந்து வனவாசி, சேலம் டிஸ்ட்ரிக்ட், இது ஒரு கிராம பஞ்சாயத்து. ஸோ இந்த வேலூர், விழுப்புரம், வனவாசி இதை மூணுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. சேலம் வந்து போன வருஷம் பெஸ்ட் கார்ப்பரேஷன் அவார்டு வாங்குச்சு. ஓகே, அடுத்து நியமனங்கள். ஆகஸ்ட் 2020 புதிதாக நியமிக்கப்பட்ட சிஏஜி யார்? அதாவது சிஏஜி ஆஃப் இந்தியா. கிரீஷ் சந்திர முர்மு, கே வேணுகோபால், ராஜீவ் மெரிஷி, பினாக்கி சந்திர கோஷ். கிரீஷ் சந்திர முர்மு. இந்த ஆப்ஷனில் இருக்க மற்றவங்களும் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு வகிக்கிறவங்க, வகிச்சுட்டு இருந்தவங்க. ஸோ அது யாருன்னு பார்ப்போம். கே வேணுகோபால் வந்து பிரசிடென்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. சுனில் அரோரா இங்கே இல்லை, சாரி. இப்போ ராஜீவ் மெரிஷி தான் இங்கே இருக்குது. ராஜீவ் மெரிஷி யாருன்னா எக்ஸ்சிஏஜி, முன்னாள் சிஏஜி தான் வந்து ராஜீவ் மெரிஷி. பினாக்கி சந்திர கோஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்பால் சேர்மேன். சுனில் அரோராவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. 7வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2020 புதிதாக நியமிக்கப்பட்ட யூபிஎஸ்சி சேர்மன் யார்? சரத் அரவிந்த் பாப்டே, பிரதீப் குமார் ஜோஷி, அஜய் தியாகி, அஸ்வினி பாட்டியா. ஆன்சர் இஸ் பிரதீப் குமார் ஜோஷி. இதில் ஆப்ஷன்ஸில் இருக்க மற்றவங்களாம் யாருன்னு பார்க்கலாம். சரத் அரவிந்த் பாப்டே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அஜய் தியாகி வந்து செபி சேர்மன், அஸ்வினி பாட்டியா வந்து செபி எம்டி, சாரி செபி இல்லை எஸ்பிஐ எம்டி. அஜய் தியாகி வந்து செபி சேர்மன். ஓகே, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஹூ இஸ் த நியூ எலெக்ஷன் கமிஷனர்? சீஃப் கிடையாது, எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்டட் இன் ஆகஸ்ட் 2020. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. சீஃபுங்கிற வார்த்தை இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் கரெக்டாக பாருங்க, அப்போ தான் கரெக்டாக உங்களால் எடுக்க முடியும். சுனில் அரோரா, ராஜீவ் குமார், சுஷில் சந்திரா, அசோக் லவாசா. கரெக்ட் ஆன்சர் இஸ் ராஜீவ் குமார். ஓகே, சுனில் அரோரா வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. சுஷில் சந்திரா வந்து இன்னொரு எலெக்ஷன் கமிஷனர். அதாவது மொத்தமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் சீஃபு, 2 பேர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அதாவது சாதா கமிஷனர்ஸ், ஒருத்தர் வந்து சீஃப் கமிஷனர். சுனில் அரோரா வந்து சீஃபு, சுஷில் சந்திரா ஒருத்தர், ராஜீவ் குமார் இப்போ இன்னொருத்தர். அசோக் லவாசா அப்படிங்கிறவர் தான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் ஆகஸ்ட் 2020. 9th கொஸ்டின், நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா. அதாவது வந்து புதிதாக ஸ்ரீலங்காவில் பிரதம மந்திரியாக பதவியேற்றுகிறவர் யார்? கோட்டபாயா ராஜபக்ஷே, மைத்ரேய சிறிசேனா, சஜித் பிரேமதாசா, மஹிந்த ராஜபக்ஷே. ஆன்சர் இஸ் மஹிந்த ராஜபக்ஷே. போன வருஷம் நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் அவரால் நிற்க முடியல, அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ராப்ளம்னால. அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க, என்ன காரணத்தினால அவரால் நிற்க முடியலன்னு. அவரோட பிரதரையே நிப்பாட்டி பிரசிடென்ட் ஆக்கிட்டார். இப்போ இந்த வருஷம் நடந்த எலெக்ஷனில் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். இப்போ அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எப்படி இந்த அமெண்ட்மெண்ட்டை மாற்றலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவர் எப்பேற்பட்ட நோட்டோரியஸ் பர்சன் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் டாபிக் பார்ப்போம். டிஎன்ஜிஎஸ்டிபி growth rate ஃபார் 2019-20. அதாவது வந்து வளர்ச்சி விகிதம் என்ன? அதாவது தமிழ்நாடோடைய ஜிடிபியோட வளர்ச்சி விகிதம் என்ன? அதான் கேள்வி. 4, 5, 6, 8. ஸோ அப்ராக்சிமேட்லி 8.02. ஸோ 8% இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இன்னொரு கேள்விகள் என்ன இருக்குன்னா, ஜிடிபி ஹையஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மகாராஷ்டிரா. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது, ஹையஸ்ட் ஜிடிபியில் 2வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. அதே மாதிரி இந்தியாவோட ஜிடிபி growth rate எப்படி சார் இருந்துச்சு இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 4.2%. அதாவது ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குது. எந்த ஏஜென்சி ஜிடிபி கால்குலேட் பண்ணுறாங்க? இது நிறைய இடத்துல வந்திருக்கு, ரொம்ப முக்கியமான கேள்வி. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், கீழே கொடுத்துருக்கேன். சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் வந்து
இதை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸ்டேட் ஜிடிபியாக இருந்தாலும் சரி, நேஷ்னல் ஜிடிபியாக இருந்தாலும் சரி. 11வது கேள்வி. ஓகே, இதை தமிழ்லேயே சொல்லிடுறேன். என்னென்னா, கொரோனா காலத்தில் பேங்க்குகளில் வாங்கப்பட்ட லோன்களை நிறையா பேரால் கண்டிப்பாக அடைக்க முடியாது, அடைக்கவும் மாட்டாங்க நிறைய பேர். அதுக்கான பிரச்சனையை தீர்வுக்கிறதுக்கு அந்த மாதிரி லோன்ஸை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க, 5 மெம்பர் கமிட்டி. அந்த கமிட்டியோட சேர்மன் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. Who is the chairman of 5 member committee on restructuring of stressed loans during pandemic? அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேவி காமத். இந்த கேவி காமத்துங்கிறது முன்னாள் ஐசிசி சேர்மன். இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்க மற்றவங்கள யாருன்னு பார்த்தா ராஜீவ் மெரிஷி, இது வந்து எக்ஸ்சிஏஜி. இப்போது இந்த செப்டம்பரில் வந்து அவருக்கு இன்னொரு கமிட்டிக்கு சேர்மன் ஆக்கியிருக்காங்க. அது என்ன கமிட்டிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, அது நம்ம செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ பார்ப்போம். சக்திகாந்த் தாஸ் அப்படிங்கிற யாருன்னா ஆர்பிஐ கவர்னர், நல்லா தெரியும் உங்களுக்கு. கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் யாருன்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ஓகே, 12வது கேள்வி. ஓகே, இந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜிஎஸ்டி வந்து சில நிறுவனங்களுக்கு வந்து மேண்டேட்ரி கட்டாயம், சில மேண்டேட்ரிக்கு கட்டாயம் இல்லை அப்படின்னு இருக்குது. கட்டாயம் அப்படிங்கிறவங்க வந்து இவ்வளோ ரெவென்யூ வாங்கியிருக்கணும், அதாவது வந்து அவங்களுடைய ஆண்டு வருமானம் இல்லை, ஆண்டு டேர்ன் ஓவர் சேல்ஸ் வந்து இவ்வளோன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ உயர்த்தியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 2020 அதை உயர்த்தியிருக்காங்க. அது உயர்த்தப்பட்ட, அதாவது கட்டாய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உயர்த்தப்பட்ட டேர்ன் ஓவர் எவ்வளவு, அதாவது ரெவென்யூ எவ்வளவு. ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் லிமிட் இஸ் ரீசென்ட்லி இன்க்ரீஸ்ட். வாட் இஸ் த ரெவென்யூ லிமிட் ஃபார் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன்? தட் இஸ் 40 lakhs per annum. முன்னாடி வந்து 20 லட்சமாக இருந்ததை இப்போ 40 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. ஸோ கிளை கேள்விகள். இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்துச்சு. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன். அடுத்து வந்து இன்னொரு கிளை கேள்வி பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, காம்பன்சேஷன் எங்களுக்கு இன்னும் வரலன்னு சொல்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து சண்டை போட்டாங்க. ஓகே, அதனுடைய கிளை கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க காம்பன்சேஷன் வழங்குறதுக்கு? 5 வருஷம். அதாவது கேள்வி உங்களுக்கு வந்து 2, 3, 4, 5ன்னு கூட வரலாம். ஸோ 5 வருஷத்துக்கு மாநிலங்களுக்கு ஆகக்கூடிய நஷ்டங்களை சரி செய்வதாக, இழப்பீடு கொடுப்பதாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது வந்து 5 வருஷத்துக்கு இழப்பீடு கொடுப்பாங்க. ஓகே, 13வது கேள்வி. 13வது கேள்வி அது என்னென்னா, லேண்ட் பேங்க் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி, அது நில வங்கி அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது எதன் அடிப்படையில் வேலை பார்க்குதுன்னு பார்த்தா GIS, ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த நில வங்கி. இந்த நில வங்கியோட யூஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தா, இப்போது ஒரு இன்வெஸ்டர் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு, அவருக்கு வந்து ஒரு 100 ஏக்கர் 50 ஏக்கர் தேவைப்படுது அப்படின்னா, அவர் வந்து இந்த நில வங்கியில் போயிட்டு அவருக்கு தேவைப்படுற இடத்துல எந்த இடத்துல வந்து இடம் இருக்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட அதை சொன்னால் அது கவர்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அவர் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் பார்ப்பார். அவருக்கு பக்கத்தில் வந்து அவருக்கு கரண்ட் கிடைக்கணும், அவருக்கு பக்கத்தில் வந்து அடுத்த வெண்டர்ஸ் இருக்கணும், அதாவது சப்ளையர்ஸ் இருக்கணும். ஸோ இது மாதிரி அவர் சூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக வந்து இந்த நில வங்கி போர்ட்டலில் வந்து இவங்க வடிவச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பியூர்லி வந்து ஒரு காமர்ஸ் பேஸ்டு ஒரு போர்ட்டல், அதாவது வந்து நில வங்கி, அதாவது லேண்ட் பேங்க் சிஸ்டம். இது வந்து புதுசாக ஒன்றும் உருவாக்கப்படலை. இது வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து இதில் இருந்த 2 போர்ட்டலில் வந்து இணைச்சி தான் இது பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் ஸ்டேட் GIS, இது 2த்தையும் இணைச்சி இந்த லேண்ட் பேங்க் சிஸ்டமை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, முதல்ல வந்து 6 மாநிலங்கள் இதை லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்தியா முழுவதும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த ICICI பற்றின கேள்விக்கும் இந்த லேண்ட் பேங்க் சிஸ்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது வந்து சும்மா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இந்த ஆகஸ்ட் 2020 இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இருக்குது. என்னென்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக சேட்டலைட் இமேஜஸை விவசாயிகளோட லோன் ப்ராசஸிங் யூஸ் பண்ண பேங்க் எதுனா ICICI தான். என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு பேங்க்குக்கு அணுகி எனக்கு லோன் வேணும்னு கேட்குறாருன்னா, அதை வந்து அவங்க வந்து எவாலுவேட் பண்ணணும். அந்த விவசாயியோட லேண்டு பார்ப்பாங்க,
அந்த லேண்டை பார்த்து அது வந்து உழுவுற கண்டிஷனில் இருக்கா, இல்லை நல்ல விளைச்சல் வருமா வராதா, இல்லை எந்த இடத்துல இருக்குது, இல்லை லேண்டு இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து பேங்க்கில் இருக்கவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த ப்ராசஸை வந்து ஈஸியாக்குறதுக்காக இந்த சேட்டலைட் இமேஜஸை ஐசிஐசிஐ பேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறாங்க, இனிமேல் யூஸ் பண்ணவும் போகிறாங்க. ஓகே, 14th question. First Women's World Trade Center is planned by which state in India? அதாவது மகளிர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வந்து எந்த ஸ்டேட் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கேரளா. ஓகே, இது எதுக்காகனா வந்து உமன் என்டர்பிரனர்ஸ்க்காகவும், அதே மாதிரி உலக வர்த்தகத்தில் வந்து மகளிருக்குரிய சரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லை, அவங்க நிறையா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கிறதுக்காக இந்த உமன்ஸ் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை கேரளா பிளான் பண்ணியிருக்காங்க. 15. Which state is planning to start electric vehicle park dedicated to electric vehicles? அது வந்து மின்சார வாகனங்களுக்காக ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பார்க் வந்து எந்த ஸ்டேட் பிளான் பண்ணியிருக்காங்க? ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு. ஆன்சர் இஸ் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து இந்த மின்சார வாகனத்துக்காக, பிகாஸ் ஆல்ரெடி ஆட்டோமொபைல்ஸில் வந்து தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடியான மாவட்டம். ஸோ வந்து இது தமிழ்நாடு தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் மூலமா 50,000 கோடி முதலீடை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதே மாதிரி 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது. மணலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மணலூர் அப்படிங்கிற ஊரில் தான் இது வந்து பிளான் பண்ணுறதா வந்து மார்ச்லேயே வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அது இன்னும் அதே தானு தெரியல. ஓகே, சர்வதேச செய்திகள், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். அப்ரஹாம் அக்கார்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் கண்ட்ரீஸ்? அப்ரஹாம் அக்கார்ட் அப்படிங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடக்கப்பட்ட ஒப்பந்தம்? இஸ்ரேல் சவுதி அரேபியா, இஸ்ரேல் ஜார்டன், இஸ்ரேல் யுஏஇ அண்ட் இஸ்ரேல் ஈஜிப்ட். ஆன்சர் இஸ் இஸ்ரேல் யுஏஇ. ஜார்டனுக்கும் ஈஜிப்டுக்கும் முன்னாடியே அக்ரிமெண்ட் இருக்குது இஸ்ரேல் கூட. அது என்ன சார் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேலுங்கிற ஒரு நாடாவே வந்து அரப் கண்ட்ரீஸும் கல்ஃப் கண்ட்ரீஸும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒன்றும் அது ஒரு நாடாகவே ரெகக்னைஸ் பண்ணல. முதல்ல ரெகக்னைஸ் பண்ண கல்ஃப் கண்ட்ரி வந்து யுஏஇ தான், அது 3rd அரப் கண்ட்ரி. இதுக்கு முன்னாடி ஜார்டனும் ஈஜிப்டும் அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பரில், அதாவது பஹ்ரைனும் உள்ளே போயிட்டாங்க. பட் ஆனால் செப்டம்பர் நம்ம பற்றி சும்மா தெரிஞ்சுப்போம். ஆனால் ஆகஸ்ட்டில் வந்து இஸ்ரேல் அண்ட் யுஏஇக்கு தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. ஓகே, இதில் வந்து ட்ரம்ப் தான் இதில் வந்து 2த்துக்கும் மத்தியஸ்தம் பண்ணார், அதாவது வந்து யுஏஇக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில். அப்புறம் 17வது கேள்வி. டர்க்கி ஹஸ் ரீசென்ட்லி டிஸ்கவர்ட் நேச்சுரல் கேஸ் இன் விச் சி? அதாவது வந்து எந்த சீயில் வந்து டர்க்கி வந்து நேச்சுரல் கேஸ் அதாவது ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எந்த சீயில் அப்படின்னு கேட்குறேன். மெடிட்டேரியன் சி, ஏகியன் சி, பிளாக் சி அண்ட் காஸ்பியன் சி. ஆன்சர் இஸ் பிளாக் சி. அதே மாதிரி இன்னொரு விஷயம், கிரீஸுக்கும் டர்க்கிக்கும் ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அது வாராக கூட வடிக்கணும்னு சும்மா சில நியூஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்குரிய என்ன சார் காரணம், மெயினான காரணம்னு பார்த்தா, மெடிட்டரேனியன் சீயில் டர்க்கி வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இடத்துல, அதாவது வந்து கிரீஸும் டர்க்கியும் உரிமை கொண்டாடுற ஒரு இடத்துல, மெடிட்டரேனியன் சீயில் டர்க்கி வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ரிசர்ச் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த சர்ச்சை போயிட்டுருக்கு கிரீஸுக்கும் டர்க்கிக்கும். இந்த சர்ச்சையில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து கிரீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, டர்க்கி வந்து இல்லை, நாங்கள் எங்களுடைய இந்த மெட்டீரியல்ஸில் இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து உரிய இடம், இதில் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம், கிரீஸ் எதிர்த்தாலும் சரின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 18வது கேள்வி. கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க வந்து அடிக்கடி நியூஸில் வந்துட்டுருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தா யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட். அந்த எந்த பார்ட்டிலேருந்து இவங்க இருக்காங்க, இது வந்து சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருக்கேன். டிஎன்பிசியில் நம்ம சொல்ல முடியாது, இவங்க தமிழ்நாடுக்குரிய கொஞ்சம் ரிலேஷன் இருக்கிறதுனால கூட கேட்கலாம். எந்த பார்ட்டி, ரிபப்ளிக் பார்ட்டியா டெமோக்ராட்டிக் பார்ட்டியா? ஆன்சர் இஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ட்ரம்ப் வந்து ரிபப்ளிக் பார்ட்டி, உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரம்ப் வந்து ரிபப்ளிக் பார்ட்டி. மைக் பென்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ரிபப்ளிக் பார்ட்டியோட வைஸ் பிரசிடென்ட். ஸோ மைக் பென்ஸும் கமலா ஹாரிஸ் ஃப்ரம் டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் தான் இது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போட்டிடுறாங்க. ஜோ பிடன் ஃப்ரம் டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் டொனால்ட் ட்ரம்ப் ஃப்ரம் ரிபப்ளிக் பார்ட்டியும் தான் வந்து பிரசிடென்ட்டுக்கு போட்டிடுறாங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. 19வது கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் ஆனால் சில சமயம் ட்ரிக்கி ஆகிடும். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு நம்ம வந்து என்ன சார் இது கரெக்டானு யோசிக்கமா, அதனால் இதை கொடுத்துருக்கேன். வைரஸ் காசிங் COVID-19 மிஸ் ஆகிருக்கு. எந்த வைரஸ் வந்து இதை
இது பண்ணுது. இது ஒரு சயின்டிஃபிக் நேம், இது கரெக்டாக நம்ம சொல்லணும். SARS-CoV-19, SARS-CoV-20, SARS-CoV-1, SARS-CoV-2. ஆன்சர் என்னென்னா SARS-CoV-2 தான் இதுக்குரிய ஆன்சர். அதே மாதிரி இது ஒரு கேள்வி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இட்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அண்ட் RNA வைரஸ். சிங்கிள் ஸ்டாண்டர்டாக டபுள் ஸ்டாண்டர்டாக கூட கேள்வி வரலாம். DNA-வா RNA-வா கூட கேள்வி வரலாம். ஸோ இது RNA சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வைரஸ் COVID-19. 20வது கேள்வி, சைனீஸ் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம், அதாவது ஒரு GPS மாதிரி சைனீஸோடது ரீஜனலாக தான் இருந்துச்சு இத்தனை நாள் வரைக்கும். ஆகஸ்ட் 2020 அது குளோபலி அதை லான்ச் பண்ணிட்டாங்க, உலக லெவலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டத்தோடைய பேர் என்ன? அது BEIDOU, BEIDOU. இதுதான் அந்த சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டத்தோட பேர். ஓகே, யூஎஸோடது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் GPS, ரஷ்யாவோடது GLONASS, இந்தியாவோடது IRNSS ஆர் NAVIC. நம்ம இந்தியாவோடது இப்போ தான் ப்ராசஸில் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் ரீஜனல் பொசிஷனிங் சிஸ்டம் தான், அது வேர்ல்டு வைடு இல்லை, இதுக்குன்னு பிளானே இல்லை வேர்ல்டு வைடுக்கு. ஆனால் சைனா வேர்ல்டு வைடு ஆல்ரெடி போயிட்டாங்க. ஓகே, 21, அதாவது 21வது கேள்வி, ரஷ்யாவின் COVID-19 தடுப்பூசியின் பெயர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் ரஷ்யாஸ் வேக்சின் லான்ச்டு? அதாவது ரஷ்யா தான் முதல் கண்ட்ரி தடுப்பூசி லான்ச் பண்ணதுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு லான்ச் பண்ணதுக்கு. அதோடைய பேர் என்ன? ஸ்புட்னிக், கோவிஷீல்டு, கோவேக்சின், ஜைகோவிட். ஸ்புட்னிக் தான் அதோடைய ஆன்சர். இந்த ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். கோவிஷீல்டு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டிங்கில் இருக்கிற ஒரு தடுப்பூசி. இது ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் ஆஸ்ட்ராஜெனிகாவுடைய காம்பினேஷனில் இதை டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோவிஷீல்டோட பூனேயில் நம்ம ஊரில் இருக்க சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா கொலாபரேஷனில் இருக்காங்க. அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் ஆஸ்ட்ராஜெனிகா கண்டுபிடிப்பாங்க, ஆனால் தயாரிக்க போகிறது சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா புனே. கோவிஷீல்டு. ஓகே, கம்மிங் டு கோவேக்சின். கோவேக்சின் பாரத் பயோடெக் இந்தியா இதான், அதாவது இந்தியாவுடைய முதல் கேண்டிடேட், ரிசர்ச் கேண்டிடேட் இதுதான் பாரத் பயோடெக். இது ஹைதராபாத்தில் இருக்குது. அடுத்து மூணாவது ஜைகோவ்-டி. இது ஜைடஸ் கேடிலாவுடைய கேண்டிடேட். அது செகண்ட் கேண்டிடேட் ஃபார். கேண்டிடேட்டுங்கிறது என்னென்னா ஆராய்ச்சியில் இருக்கிற ஒரு மருந்தை கேண்டிடேட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜைகோவ்-டி அப்படிங்கிறது ஜைடஸ் கேடிலா கம்பெனியோடைய ஒரு தடுப்பூசி. இதுவும் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இந்த மூணுமே டெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸ்புட்னிக் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுக்கு உபயோகத்தில் வந்தது. அடுத்த அரசியல், இது ஃபார்மர்ஸ் ஆர்டினன்ஸ், அதாவது விவசாயிகளின் அவசர சட்டம், ஜூன் 2020. இப்போது செப்டம்பர் 2020 அது ஒரு மசோதாவை அது பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் ஆகஸ்ட்டில் இது அவசர சட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இது அவசர சட்டமாக நம்ம பார்க்கலாம். செப்டம்பரில் பார்க்கும்போது இதை மசோதா மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 விஷயங்கள் இருக்குது. ஃபார்மர்ஸ் ஆர்டினன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றி நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை பற்றி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக இதை முடிச்சுக்கலாம். 3 டாபிக் இருக்குது. 22, 23, 24, அதாவது இந்த 3 கேள்விகள்லாம் வச்சுருக்கேன். 22 ஃபஸ்ட்டு டாபிக், 23வது கேள்வி 2வது டாபிக், 24வது கேள்வி 3. ஸோ 3 டாப்பிக்காக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம். வாட் சேஞ்சஸ் ஆர் டன் ரிலேட்டட் டு மார்க்கெட் ஆக்சஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ்? அதாவது சந்தை சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபார்மர்ஸ் கேன் செல் அவுட் சைடு APMCs. அவுட் சைடு அதாவது விவசாயிகள் APMCக்கு அப்பாற்பட்ட தனிநபர்களுக்கும் விற்க முடியும். முன்னாடி இந்த அவசர சட்டத்துக்கு முன்னாடி விற்க முடியாது. அதாவது இந்த APMCs, அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் மார்க்கெட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிஸ். இந்த APMCs சில பேருக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க, கமிஷன் மண்டிகளுக்கு. இவங்களால தான் விவசாயிகள்கிட்டருந்து வாங்க முடியும். ஆனால் இப்போ விவசாயிகள் யார்கிட்ட வேணால் விற்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அவசர சட்டம். இது கேட்க நல்லா தானே இருக்குது அப்படின்னாலும் சில பேர் எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறதுலையும் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம சைடு எடுக்காமல் நியூட்ரலாக இதை பார்ப்போம். ஓகே, ஆஸ் ஆஸ்பிரண்ட்டாக நம்ம இப்போதைக்கு சைடு எடுக்காமல் நியூட்ரலாக பார்ப்போம். அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, ஃப்ரீ ஆக்சஸ் ஃபார் ஃபார்மர்ஸ். விவசாயிகள் மண்டிகளுக்கு தான் விற்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லாமல் யார்கிட்ட வேணால் விற்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதில் என்ன சார் கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, கமிஷன் மண்டியில் வேலை பார்க்குறவங்களும் சரி, கமிஷன் மண்டி வச்சுருக்கவங்களும் சரி, கிராமத்தில் வாழ்கிறவங்க தான். அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும்ல. இப்போ ஒரு 100 விவசாயி இருக்காங்கன்னா 20 பேர் கமிஷன் மண்டிகள்லேயும் வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களுக்கு
அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பார்ட்டிஸில் விற்கலாம் அப்படிங்கும்போது அது கடைசியில் பிற்காலத்தில் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. பிற்காலத்தில் வந்து அவங்க ரொம்ப சீப்பாக கொடுக்கறதுனால அங்கேயே கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே மாதிரி அவங்க டாமினேட் பண்ணி மோனோபலைஸ் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஓகே, பட் ஆனால் பொதுவாக நம்ம வந்து விவசாயிகள் ஏபிஎம்சிஸுக்கு வெளியிலையும் விற்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், இந்த ஃபார்மர்ஸ் அவசர சட்டத்தில் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒப்பந்த விவசாயம். அதாவது எப்படின்னா இப்போ வந்து நகரத்தில் வாழ்கிறவங்க விவசாயிகள், கிராமத்தில் வாங்க விவசாயிகள்கிட்ட ஓகே நான் உங்களுடைய பொருட்களை 2 வருஷத்துக்கு இந்த விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள் 2 வருஷத்துக்கு அவங்களுடைய பொருட்களை அந்த ஒருத்தர்கிட்ட மட்டுமே விற்கணும், அந்த விலைக்கு விற்கணும். அதாவது வந்து இந்த ப்ரைஸ் அக்ரிமெண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து விலையேற்றம் சம்மந்தப்பட்ட கிளாஸையும் சேர்த்துக்கலாம். அது எப்படின்னா நம்ம சந்தை மதிப்புலேருந்து ஒரு 10% கூட எனக்கு வேணும், இல்லை சந்தை மதிப்புலேருந்து ஒரு 5% கம்மி தான் நம்மளுடைய விலை. அது விலையை நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம். சந்தை அதாவது மார்க்கெட்டில் வந்து டைனமிக்காக மாறும். அது தக்காளி இன்றைக்கி 50 ரூபா விற்கும், நாளைக்கு 5 ரூபா விற்கும். ஸோ சந்தை மதிப்பையும் வச்சு நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாம். ஓகே, அதுதான் இதோடைய சிறப்பு. இதனால் என்ன சார் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்ப்போம். சாரி, இந்த எம்எஸ்பிக்கு வந்து அப்புறம் வருவோம். இந்த டாப்பிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, இது அப்புறம் வருவோம். ஒரு நிமிஷம் இருங்க. சாரி. ஓகே, அட்வான்டேஜஸ். இதோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பிட்வீன் கான்ட்ராக்டர் அண்ட் ஃபார்மர். வந்து ஒரு விவசாயிக்கு வந்து தன்னுடைய பொருளோட விலை தெரிஞ்சிச்சுன்னா அவர் கொஞ்சம் இன்னும் நம்பிக்கையாக வேலை பார்ப்பார். ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்குறது அவருக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் வந்து அது ஒரு நிலைத்தன்மை, அதை வந்து ஓகே எனக்கு இந்த விலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிம்மதியோடு அவர் விவசாயம் பார்ப்பார். ஓகே, ஏன்னா இப்போதைக்கு விவசாயிகளுக்கு என்ன பெரிய பிரச்சனை, விலை தான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை பிரச்சனை நிறையா இருக்குது. இந்த தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து திருச்சி காந்தி மார்க்கெட்லாம் வந்து ரோட்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 70 ரூபா இருக்கும், ஒரு நாள் வந்து ரோட்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த பாக்ஸே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கேட்பாங்க, கிலோ வந்து 2 ரூபா வந்துடும். ஸோ வந்து விலை தான் அவங்களுடைய பிரச்சனை. அப்படிங்கிறதுனால விலை வந்து அவங்களுக்கு ஒரு கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு. இதில் என்ன சார் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து குறைந்தபட்ச எம்எஸ்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை வந்து இந்த சைடில் அடுத்து பார்க்க போகிறோம். இந்த எம்எஸ்பிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இந்த அவசர சட்டத்தில் இல்லை. என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதை எதிர்க்கிறவங்க எம்எஸ்பியோட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லைன் சேர்த்துருக்கலாம்ல. இப்போ வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் இருக்கவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து எம்எஸ்பியோட கம்மியாக கொடுத்துட்டா விவசாயிகளுக்கு அது நஷ்டம் இல்லையா? அது வந்து எம்எஸ்பிங்கிற ஒரு கான்செப்டே வந்து இது பண்ணுறது. பட் ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எம்எஸ்பி பற்றி நாங்கள் பேசவே இல்லை. ஓகே, அதனால் எம்எஸ்பிக்கு இது சம்மந்தமே இல்லை. ஸோ எம்எஸ்பிக்கு மேலே தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் அக்ரிமெண்ட்டில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் போடுவீங்கல்ல, அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த லாக்கும் எம்எஸ்பிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதான் இது ரெண்டாவது விஷயம். இப்போ எம்எஸ்பி பற்றி பேசுறதுனால ஸ்டாட்டிக் ஜிகே 2 கேள்வி, முக்கியமான கேள்வி நான் சொல்கிறேன். இந்த குறைந்தபட்ச விலையை வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அது. இது ஃபஸ்ட்டு ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஒருத்தங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, அதை அப்ரூவ் பண்ணுறது யார், ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்ப்போம். இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ், CACP. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து அரிசிக்கு வந்து இந்த விலை கொடுக்கலாம், கோதுமைக்கு இவ்வளோ விலை கொடுக்கலாம், ஸோ மற்ற சீரியல்ஸ் பல்சஸ்க்குலாம் கொடுக்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். இதை அப்ரூவ் பண்ணுறது யாருன்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே கொஷின்ஸ். அடுத்து இதில் வந்து இந்த ஃபார்மர்ஸ் ஆர்டினன்ஸோட மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சேஞ்சஸ் டு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் என்ன சார் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா சீரியல்ஸ் பல்சஸ் எடிபிள் ஆயில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்லேருந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி டியூரிங் எமர்ஜென்சி, ஒரு அவசர நிலையில் மட்டுமே எங்களால், அதாவது கவர்மெண்ட்டால் இதை வந்து ரெகுலேட் பண்ண முடியும். அதாவது வந்து இதை வந்து
ஸ்டாக் பண்ணுறதுக்கு தடை விதிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை விலை நிர்ணயமாக இருக்கட்டும், இதை வந்து கவர்மெண்ட் இப்போ பண்ணவே முடியாது. ஒரு சாதாரண சுச்சுவேஷனில் கவர்மெண்ட்டால் விலை நிர்ணயமோ இல்லை வந்து குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதுபடி இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவசர நிலை அப்போ கவர்மெண்ட்டால் இதோடைய குறைந்தபட்ச விலையோ இல்லை அதிகபட்ச விலையோ வந்து வைக்க முடியும். இதனால் என்ன சார் அட்வான்டேஜ், எதனால் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் வந்து சில விஷயங்கள் இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்கும். எப்போதுமே பார்த்திங்கன்னா வந்து இது கவர்மெண்ட் தலையிடுவாங்க, நம்ம வந்து முதலீடு பண்ணுவோம், கடைசியில் கவர்மெண்ட் வந்து இதை வந்து குறைந்தபட்ச விலை இல்லை அதிகபட்ச விலையெல்லாம் வச்சுருவாங்க, அதனால் நமக்கு லாபம் கிடைக்காது அப்படின்னு நினச்சி இதை வந்து முதலீட்டாளர்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கு வராமே இருக்கிறாங்க. இது இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால முதலீட்டாளர்களுக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கவர்மெண்ட்டோட தலையீடு இருக்காது ரொம்ப. ஸோ நம்ம இதில் முதலீடு பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா முதலீட்டாளர்களுக்கு வந்து கண்டிப்பாக லாபம் தான் தேவை. ஸோ இதில் விவசாயிகள் எந்த அளவு பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறதும் அது ஒரு கேள்வி தான். ஸோ இதான் இதை 3வது அம்சம். 3 அம்சங்களையும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஓகே, 25வது கேள்வி, இந்த பார்ட் 1ஓட கடைசி கேள்வி. இன் விச் இயர் செகண்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கேம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2020 3வது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கேம். ஓகே, இப்போ நான் கேட்குற கேள்வி வந்து 2வது எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது தான். ஆன்சர் இஸ் 1986. ஃபஸ்ட் எஜுகேஷன் பாலிசி 1968, செகண்ட் எஜுகேஷன் பாலிசி வந்து 1986, தேர்ட் எஜுகேஷன் பாலிசி 2020 இந்த வருஷம். இந்த 2020 சேர்மன் வந்து கஸ்தூரி ரங்கன். இதில் வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் தமிழ்நாடு வந்து 2 லாங்குவேஜ் பாலிசி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த 25 கேள்விகளை நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.